the bell icon on YouTube and don't miss another update. தலைவா உன்ட்ட ஒண்ணுமே இல்லையா தலைவா அப்படின்னு கேட்குற மாதிரி தான் ஜெலன்ஸ்கியோட நடவடிக்கை எல்லாம் இருக்குன்னு ஊரறிஞ்ச உண்மை. ஆனா இவ்வளவு கேவலமா இருக்குன்னு இப்பதான் தெரியுது. காரணம் என்னன்னா ரஷ்யா பெரிய டேட்டா ஒன்று ரிலீஸ் பண்ணிருக்கு. அதை சேலஞ்சே பண்ண மாட்டேறாங்க இந்த சைடு. அப்படி என்ன டேட்டா ரிலீஸ் பண்ணியிருக்கு அப்படின்னா, உக்ரைனுக்குள்ள ஆயுதங்கள் மட்டும் பம்ப் ஆகல, ராணுவ வீரர்களையும் அதே மாதிரி தான் இவனுங்க பம்ப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு டேட்டாவை ரிலீஸ் பண்ணியிருக்கார்கள். உக்ரைன் களத்துக்குள்ள நேட்டோவோட ஆயுதங்கள் மட்டும் கிடையாது, நேட்டோவோட ட்ரெயின்டு வீரர்கள், முன்னாள் வீரர்கள் அப்படியே ஒரு வாடகை ஒப்பந்தத்து மூலியமா உள்ளுக்குள்ள வந்துட்டாங்க. அந்த வீரர்களோட எண்ணிக்கை கணிசமா இருக்கு. ஏன் அப்படின்னா 13,000 சில்லற, ஏறக்குறைய 14,000 தொடுது. அந்த அளவுக்கு வீரர்கள் உக்ரைன் யுத்தம் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் உள்ளுக்குள்ள வந்திருக்காங்க. அப்ப ஏறக்குறைய இந்த வீரர்கள் எண்ணிக்கை அப்படின்னு பயங்கரமா இருக்கு. அதனால உக்ரைன் ராணுவமே எல்லாத்தையும் இவ்வளவு காலம் கிழிச்சிச்சு அப்படின்னு சொல்ல முடியாது. இந்த வீரர்களோட கையும் பல இடங்கள்ல ஓங்கி இருந்திருக்கும். உக்ரைன் ராணுவக்காரர்களை காட்டிலும் அதிகமான ஹோல்டு சில ஏரியாக்கள்ல இவர்கள் புகுந்து விளையாண்டுருப்பார்கள். காரணம் எல்லாமே ஒரு ட்ரெயின்டு சோல்ஜர், ஒரு எலைட் யூனிட்டா தான் இருக்கும் ஒட்டு மொத்தமா. அதே சமயம் ஒரு காட்டாறு மாதிரி தான் பாயக்கூடிய ஆட்களா இருப்பார்கள். 13,000 நபர்கள் இவ்வளவு காலம் அங்க இருந்திருக்கார்கள் அப்படிங்கிறதான் இதுல ரொம்ப ஹைலைட்டு. அதில் 6,000 சில்லற பேர் இறந்து போயிட்டார்கள். ஆனா இதை பத்திலாம் வாயே திறக்கிறது இல்லை. யாரு அனுப்பிச்ச நபர்கள் வாயே திறக்கிறது இல்லை, பேசாம இருந்துக்கிறது. அதுக்கு காரணம் ஒன்னே ஒண்ணுதான், இதை வாயை திறந்து ஒன்றும் சாதிக்க முடியாது, ரஷ்யா கிட்ட வம்பு போற மாதிரி தான் இருக்கும். ஆனா இதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அங்க உள்ள எல்லா நாடுகளுக்கும் இரட்டை நிலைப்பாடு இருக்கும். இது நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஐரோப்பா கண்டத்துல எல்லாருக்கும் இரட்டை நிலைப்பாடு. ஆனா எல்லா விஷயத்துலயும் நான் அப்படிதான்டா அப்படின்னு சொல்லி இருப்பாங்கங்கிறது இப்ப நமக்கு தெரியுது. காரணம் என்ன அப்படின்னா, உக்ரைன் போலந்தோட ரிலேஷன்ஷிப் முதல்ல போர் ஆரம்பிச்ச காலகட்டத்துல இருந்த மாதிரி இப்ப இருக்கா அப்படின்னு கேட்டா இல்ல. நடுவுல பயங்கரமான பில்டப்பா இருந்துச்சு. உக்ரைனுக்காக அதை தருவேன் இதை தருவேன், என் உயிரையே தருவேன்லாம் பேசின ஆட்கள் கடைசியில உக்ரைன்ல இருந்து கோதுமையே வாங்கிக்க மாட்டேன்ட்டாங்க. உக்ரைன் கோதுமையை தடை பண்ணது மட்டும் இல்ல, அவர்களோட சரக்கை லோக்கல் மார்க்கெட்ல விடமாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒத்த காலில் இப்ப வரையும் வம்பு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவனுங்க எங்க உயிரை தரப்புறாங்கன்னு நமக்கு தெரியல. ஆனா இவ்வளவும் நடந்துகிட்டு இருக்கும்போது ரஷ்ய எதிர்ப்பு அப்படிங்கிறதும் மனசுல நல்லா கொழுந்து விட்டு எரிய மாட்டுது. காரணம், இந்த வெளியில இருந்த ஆட்கள் ராணுவ வீரர்கள் வந்ததுல அதிகமான எண்ணிக்கை இப்ப வரை யார் கையில இருக்குன்னு பார்த்தா போலந்து கையில தான். போலந்து தான் பெரிய அளவு சப்ளைல ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கு. அமெரிக்காவே மிஞ்சிக்கிட்டு சப்ளை பண்ணியிருக்காங்க. ஏறக்குறைய 2,960 வீரர்களை கொடுத்துருக்காங்க. அதுல பாதி பேர் இறந்து போயிட்டார்கள் அப்படிங்கிறது சோகமான விஷயம்தான். அங்க ரஷ்ய தரப்போ உக்ரைன் தரப்போ யார் இறந்தாலும் அது ஒரு சோகமான நிகழ்வு தான். அந்த மாதிரி போலந்துல கணிசமான வீரர்கள் இறந்துட்டாங்க. ஆனா எவ்வளவு தூரம் இரட்டை நிலைப்பாடோட ஐரோப்பா பயணிக்குது அப்படிங்கிறதுதான். எல்லா விஷயத்துலயும் ரெண்டு மூஞ்சி தான். ஒரு மூஞ்சியோட திரியவே மாட்டாங்க எல்லாத்துக்கு. அடுத்த அண்ணன் அமெரிக்கா வராட்டி அவருக்கு அசிங்கம் கேவலம். அதனால அவரே 2வது இடத்த வந்துட்டாரு. அடுத்தடுத்த ஆட்கள் தான். அது பெருசா இல்லை. ஆனா எல்லாருக்கும் பங்கு இருக்கு. அப்படிதான் ஒரு 14,000 பேரை திரட்டி கொண்டு போய் விட்டுருக்காங்க. இப்ப இந்த எண்ணிக்கையை வெளியிட என்ன காரணம் அப்படின்னா, நேட்டோவோட ஒரு யுத்தம் சலசலப்பு அப்படின்னு வந்துகிட்டு இருக்கிற நேரம், இதுக்கு நாங்க அமைதியா இருந்த மாதிரி அடுத்த கட்டமா நேரடியா இறங்கி கிழிச்சு போடலாம் அப்படின்னு நினைக்கிறதுக்கு அமைதியா இருக்க மாட்டோம் அப்படிங்கிறதா. இது மட்டும் இல்ல, ரஷ்யா 2 விஷயத்த சொல்லியிருக்கு. ஒண்ணு என்ன அப்படின்னா, அமைதிக்கான ஒரு ஒப்பந்தத்துக்கு சில பாயிண்ட்ஸுகளை ரெடி பண்ணி அனுப்பிச்சு விட்ருக்காங்க. அதில் ரொம்ப சிம்பிள் தான், பிடிச்ச பிராந்தியங்கள் எனக்குப்பா, அவ்வளோதான். ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரியே தான், நேட்டோவில் உக்ரைன் இணையக்கூடாது. அதுக்கப்புறம் நேட்டோ எந்த வேற ஏதாச்சும் ஒரு போர்வேலை, நேட்டோவில் உக்ரைன் இல்லை ஆனால் பயிற்சி கொடுக்குறேன், பாதுகாப்பு கொடுக்குறேன், இந்த போர்வேல உக்ரைனோட மற்ற நிலப்பரப்புக்குள்ள உட்காரவே கூடாது அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்ருக்காங்க. மேக்ஸிமம் இதை படிச்சு பார்த்து கிழிச்சு போட்டிருப்பாங்க. இதுல எந்த ஒரு நடவடிக்கையும் இருக்க போறதே கிடையாது. ஆனா ரஷ்யா இதை ஒரு பக்கம் செய்யும் போது, ஏறக்குறைய ஃபர்ஸ்ட்ல இருந்தே ரஷ்யா உக்ரைன் யுத்தத்துல இதான். ஒரு பக்கம் பேச்சுவார்த்தைக்கு சில பாயிண்ட்ஸை கொடுப்பார்கள், அது உண்மையா கொடுக்குறார்கள்னு அவர்கள் சொல்வார்கள். இல்ல பொய் அப்படின்னு இந்த பக்கம் சொல்லுவாங்க. ஆனா கொடுக்குறான்ல மனுஷன், அவ்வளவுதான். இன்னொரு பக்கம் அடிக்கும்போது அதை எதிர்த்து தான் ஆகணும். அந்த வேலையும் தீவிரமா ஆகுது. அப்ப ஏறக்குறைய இந்த போர் நிக்காது அப்படிங்கிற ஒரு தோற்றம் இன்னைக்கு நிலைமைக்கு வருது. ஆனா அப்படி நிக்காம பயணிச்சா இதே போல பயணிக்காதுங்கிற அடுத்த தோற்றம் தான் உக்ரைன்
ஓகே. உக்ரைனுக்கு மட்டும் கிடையாது. ஒட்டுமொத்த நேட்டோவுக்கும் ரஷ்ய அதிபர் குடுத்த அணு ஆயுத எச்சரிக்கை. நேட்டோ ராணுவம் உள்ளுக்குள்ள வந்துச்சு அப்டின்னா, அணு ஆயுதத்த பயன்படுத்துவோம் அப்படின்னு சொல்லி சிம்பிளா முடிச்சுட்டு போயிருக்காரு. இது ஏறக்குறைய இவர்களுக்கு ஒரு மரண அடிய குடுக்கக்கூடிய எல்லா சாத்தியக்கூறுகளும் தயாராயிருச்சு. நெருப்ப பத்த வைக்கணுமா? வேணாமான்னு அண்ணன் பைடன் தான் முடிவு பண்ணணும்.